Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து பாட்னியில் சாப்டர் 4ல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அந்த சாப்டரில் வருது. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் கண்டினியூஷனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார்ஸ் பற்றி பார்த்தோம், வெக்டாரோட டைப் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஜீன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த நல்ல கான்செப்ட் நல்லா புரியணும்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா தான் புரியும். ஆக்சுவலாக வெக்டார்ஸ் பற்றி வீடியோஸ் பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த வெக்டார் வீடியோ பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வெக்டார்ன்றது நான் சொன்னேன், அதாவது ஜீனை வந்து ஒரு பிளான்ட் செல்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரியர் தேவை, அதுதான் வெக்டார். ஸோ அந்த வெக்டாரை வந்து நம்ம பிளாஸ்மிட்ஸை வந்து வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்குது, இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஒரு பிளான்ட் செல்குள்ளே நம்ம கொண்டு போகணும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை கொண்டு போகிறதுக்கு ஒரு கேரியர் தேவை, ஒரு இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அந்த கேரியர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெக்டார்னு சொல்லுவாங்க. அந்த வெக்டார்ஸை நம்ம பிளாஸ்மிட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதாவது ஒரு ஜீனை வந்து ஒரு செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுதான் வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சொன்னது வெக்டார், அதாவது பிளாஸ்மிடை வந்து வச்சு நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது ஒரு டைப்பு. பிளாஸ்மிட்ஸ் இல்லாமையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஜீனை வந்து ஒரு செல்லுக்குள்ளே கொண்டு போகிறது, அதுதான் வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட், இன்டைரக்ட் ரெண்டு இருக்குது. இப்போ டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெக்டார்லெஸ். நான் சொன்னேன் இல்லையா, வெக்டாரே இல்லாமல் கூட நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதாவது பிளாஸ்மிட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுதான் டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டாவது என்னென்னா இன்டைரக்ட், அதாவது ஏதோ வெக்டார் வேணும், அதாவது ஒரு கேரியர் இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு போய் நம்ம அந்த ஜீனுக்குள்ளே நம்ம அந்த ஜீனை வந்து இன்சர்ட் பண்ண முடியும் செல்லுக்குள்ளே. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்குது, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட், இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்றது வெக்டார் இல்லாமல், இன்டைரக்ட்ன்றது வெக்டார் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டைரக்ட். டைரக்டில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லிட்டே பிளாஸ்மிட் இதில் வராது, இன்டைரக்டில் தான் வந்து பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி நம்ம ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ டைரக்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இதில் பேர்லேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம், கெமிக்கலை யூஸ் பண்ணி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ என்ன கெமிக்கல்? பாலிஎத்திலின் கிளைகாலும் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட்டும். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து உங்கள் புக்கில் இருக்குது. பாலிஎத்திலின் கிளைகாலும் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட், இந்த ரெண்டு கெமிக்கலையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம ரெசிபியன்ட் செல் இருக்குது பார்த்தியா, அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிக்கிறோம், அதாவது அப்டேக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்ஏவை ஈஸியாக உள்ளே எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறனால அந்த பிளான்ட் செல்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபாரின் டிஎன்ஏ வந்து உள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ கெமிக்கலை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். மைக்ரோ அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியுது, ஒரு குட்டியான ஒரு பார்ட்டிக்கலை வச்சு நம்ம வந்து ஃபைனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஒரு பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது என்னென்னா பிப்பெட் இல்லைனா நீடில். பிப்பெட்டுன்றது அது மைக்ரோ பிப்பெட், அதாவது லெபார்ட்ரி ஸ்கேலில் வந்து இப்போ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிப்பெட்ஸ் வந்து கிளாஸ் பிப்பெட்ஸ் மாதிரி இருக்கும். லெபார்ட்ரி சைடில் இந்த இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ பிப்பெட், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது அப்படி இல்லைனா கிளாஸ் நீடில், அது வந்து அவ்வளோ மைன்யூட்டான ஒரு ஃபைன் டிப்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் நீடில், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏவை போய் டேரெக்டாக ஒரு பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டைரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடியது. மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன். இப்போ நேம்லேயே தெரியுது எலக்ட்ரோ மீன்ஸ் ஏதோ ஒரு கரண்ட் கொடுக்குறோம், ஒரு வோல்டேஜ் கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோபோரேஷன் அப்படின்றது ஹை வோல்டேஜ் கொடுத்து அந்த பிளான்ட்டோட ப்ரோட்டோபிளாஸ்ட்டை வந்து போர்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ண வைக்கிது. போர்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி ஹோல். இப்போ நம்ம கரண்ட்டை அப்ளை பண்ணுறனால அந்த பிளான்ட் செல் இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வாங்கிக்க போகிற பிளான்ட் செல், அதை வந்து போர்ஸ் க்ரியேட் ஆகிரும். அப்போ அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபாரின் டிஎன்ஏ இருக்குல்ல, அது வந்து உள்ளே போய்க்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் பல்ஸ்னால் கரண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் செல் மெம்பரேன் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டி போர்ஸ் வந்துருச்சா. போர்ஸ்ன்றது இந்த குட்டி குட்டி ஓட்ட மாதிரி இருக்கிறது, அது வந்து ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே கொடுக்குற அந்த டிஎன்ஏ வந்து ஈஸியாக உள்ளே போய் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், இதுதான் ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யாருமே தூக்கிட்டு போய் விடலை, ஒரு கேரியர் எதுவுமே இல்லை. அதுதான் இது டைரக்ட், வெக்டார் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ வந்து உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு அந்த குட்டி குட்டி போர்ஸ் வந்து அதுவாகவே ஹீல் ஆயிரும். எப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற ஜீன் இருக்குல்ல, அதவே வந்து சரி பண்ணிடும். அப்போ அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். கடைசி பார்த்திங்கன்னா செல் ஹீல்ஸ் வித் த ஜீன் ஆர் ட்ரக் இன்சைட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீனே வந்து இதை வந்து ஹீல் பண்ணிடும். ஸோ இது வந்து எலக்ட்ரோபோரேஷன். அடுத்து வந்து லிப்போசோம் மீடியேட்டட். அதே மாதிரி இந்த நேமில் பார்த்திங்கன்னா லிப்போசோம்னு ஏதோ ஒரு மாலிகுல், அதை வச்சு நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, லிப்போசோம் அப்படின்றது ஒரு பாஸ்போலிப்பிட் வெசிக்கல். அது வந்து ஒரு பாஸ்போலிப்பிட். இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு பைண்டிங் காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிஎன்ஏனா, இந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுறாங்கன்னா இது கூட சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, லிப்போசோமும் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. அதுதான் லிப்போப்ளெக்ஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, லிப்போப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன்ஏவும் லிப்போசோமும் சேர்ந்தது தான் லிப்போப்ளெக்ஸ். ஸோ இப்படி லிப்போப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணும்போது இது வந்து எண்டோசைட்டோசிஸ்னு ஒரு ப்ராசஸ் மூலமாக பிளான்ட் செல் மெம்பரேனுக்குள்ளே உள்ளே போயிடும். எண்டோசைட்டோசிஸ்ன்றது அந்த வெசிக்கிளே மொத்தமாக வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிடும். உள்ளே என்ட்ராயிட்டு என்ட்ரானதை எண்டோசோம்னு சொல்லுவோம். ஏன் எண்டோசோம்னு சொல்லுவோமா, இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா செல் மெம்பரேன், இது வந்து அந்த அவுட்டர் லேயராக ஃபார்ம் ஆயிரும். அதுதான் எண்டோசோம். ஓகேவா? அப்போ எண்டோசோமாக ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செல்லுக்குள்ளே லிப்பிட் இருக்கு இல்லையா, அந்த லிப்பிடோட மிக்ஸ் ஆகும்போது எண்டோசோம்லாம் பிரேக் ஆகி உள்ளே நம்ம கொடுத்துருக்க டிஎன்ஏ வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். இதில் ஃபைனலாக பார்க்குறீங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, பெருசாக இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து லிப்பிட்னால மிக்ஸ் பண்ணும்போது டீக்ரேட் ஆகி நம்மளுக்கு டிஎன்ஏ மட்டும் எஸ்கேப் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதுவே ஃபர்தராக மெச்சுரேஷன் ஆகி டிஎன்ஏலாம் ஃப்ராக்மெண்ட்ஸாக இதாகி அது டீக்ரேட் ஆகிடும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் மோஸ்ட்லி வந்து இதுதான் அட்வான்டேஜ். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து கடைசி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது பிளான்ட் செல்க்கு. அடுத்து பயோலிஸ்டிக்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அதாவது குட்டி குட்டி கோல்டு பார்ட்டிகல்ஸ்லேயே சின்ன பார்ட்டிகல்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. எவ்வளோனா 1 to 3 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அவ்வளோ மைக்ரோ சைஸில் இருக்கக்கூடிய கோல்டு பார்ட்டிகல்ஸை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து டிஎன்ஏ கூட பைண்ட் பண்ணி, இப்போ பார்த்தோம் இல்லையா லிப்போசோம் வந்து டிஎன்ஏ கூட பைண்ட் பண்ணுற மாதிரி, பயோலிஸ்டிக்ஸில் கோல்டோட நம்ம டிஎன்ஏவை பைண்ட் பண்ணி பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஜீன் கன்னுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அதாவது கோல்டு பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏவை வந்து பைண்ட் பண்ணி கடைசி இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் தெரியுது ஃபுல்லாக பிளான்ட் செல்ஸ். ஸோ பிளான்ட் செல்ஸோட நம்மளுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க கோல்டை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபர்தராக கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து என்னென்னா இன்டைரக்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா டைரக்ட், அதாவது வெக்டாரே இல்லாமல் நம்ம பண்ணுறது. டைரெக்டாக ஒரு ஜீனை வந்து ஒரு செல்லுக்குள்ளே கொண்டு போகிறது. ரெண்டாவது இந்த டைப் என்னென்னா இன்டைரக்ட்னா யாரோ ஒரு ஆள் தேவை, அந்த வெக்டார் தான் கொண்டு போய் அந்த நம்ம கொண்டு வந்திருக்க ஜீனை வந்து போய் பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ், இது வந்து ஒரு பாக்டீரியா. இது என்ன பண்ணுன்னா, மோஸ்ட்லி பிளான்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி டியூமர் ஃபார்மேஷன். டியூமர்னால் அன்வான்ட் செல் க்ரோத். அதாவது கட்டியாக, அதாவது ஒரு சில செடியிலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். அதுதான் வந்து டியூமர் க்ரோத்து. ஸோ அந்த டியூமர் க்ரோத்தை யார் காஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்ன்ற பாக்டீரியா. எதனால் இது காஸ் ஆகுது, எதனால் வந்து அந்த டிசீஸை வந்து அந்த பிளான்ட்டில் காஸ் பண்ணுதுன்னா, அதில் வந்து டிஐ பிளாஸ்மிட் அப்படின்ற ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. டிஐ அப்படின்றது டியூமர் இன்டியூசிங், அதாவது டியூமரை உருவாக்கக்கூடிய பிளாஸ்மிட். அதனால தான் டிஐ பிளாஸ்மிட்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மிட் வந்து யாருக்குள்ளே இருக்காங்கன்னா, இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்காங்க. அதாவது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்ன்ற இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ், இது பாக்டீரியாவோட குரோமோசோம், இதுதான் டிஐ பிளாஸ்மிட். இப்போ இந்த டிஐ பிளாஸ்மிடை வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். இந்த டிஐ பிளாஸ்மிடில் ஒரு ரீஜன் இருக்குது. என்ன ரீஜன் அப்படின்னா டிடிஎன்ஏ ரீஜன் அப்படின்னு இருக்குது. டிடிஎன்ஏ அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ. இந்த ரீஜியன் தான் என்ன பண்ணுன்னா,
பிளான்ட் செல்லுக்குள்ளே போய் இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போ நார்மல் கண்டிஷன்ஸை சொல்கிறேன். இந்த பாக்டீரியா வந்து போய் ஒரு பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும், ஒரு செடியில் வந்து நோய் காஸ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படி காஸ் பண்ணோம்னா, இந்த பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த டிஐ பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய டிஏடிஎன்ஏ ரீஜன், இந்த ரீஜனில் தான் என்ன இருக்கும்னா இந்த ஆன்கோ ஜீன் இருக்கும். அதாவது கேன்சர் அந்த டியூமரை கிராஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன் இந்த டிடிஎன்ஏ பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டிடிஎன்ஏ பார்ட் வந்து எதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்னா அந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே போயிடும். அதாவது ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே போயிடும். எப்போனா இந்த பாக்டீரியா வந்து அந்த பிளான்ட்டில் வந்து படும்போது, அதாவது கண்டாமினேட் ஆகும்போது. ஸோ இந்த டிடிஎன்ஏ பார்ட்டில் தான் யார் இருக்காங்கன்னா முக்கியமான அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த டிடிஎன்ஏ பார்ட் வந்து நேச்சுரலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. நேச்சுரலாகவே இந்த டிடிஎன்ஏ பார்ட் வந்து இந்த டிடிஎன்ஏ அந்த ரீஜன் ஜீன் வந்து பிளான்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நம்மளுக்கு நோயை காஸ் பண்ணி அந்த பிளான்ட்டே இன்ஃபெக்ட் பண்ணிடுது. அப்போ இது நேச்சுரலாகவே ஒரு ஜீன் வந்து இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ஜெனட்டிக் என்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸை தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணிகிட்ருக்கோம், ஜீன் கன் மெத்தட் மூலமாக, ஆர்டிஃபிஷியல் மெத்தட் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நேச்சுரலாகவே நடக்கிறனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ஜெனட்டிக் என்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த பாக்டீரியாவை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஜெனட்டிக் என்ஜினியர்னு கேட்டால் இதை சொல்லணும். ஓகேவா? இப்போ டிடிஎன்ஏ ரீஜனை வந்து பிளான்ட் செல்லுக்குள்ள இப்போ நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த டிடிஎன்ஏ ரீஜன் வந்து நம்ம வெக்டாராக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது நேச்சுரலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இதை வந்து நம்ம வெக்டாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா, இந்த டிடிஎன்ஏ ரீஜனில் வந்து என்ன இருக்கும்னா டியூமரை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸும் இருக்கு இல்லையா, டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸு. அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பிளான்ட் செல்லை வந்து போய் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அது நம்மளுக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த டிடிஎன்ஏ ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் காசிங் ஜீன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டோம்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா போய் நம்மளுக்கு வெக்டாராக வந்து அது ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய கேரக்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒன்று மட்டும் அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து வெக்டாராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அக்ரோபாக்டீரியமில் டிஐ பிளாஸ்மிட், அதாவது டியூமரை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. அந்த பிளாஸ்மிட்டில் டிடிஎன்ஏ ரீஜன் இருக்குது. அந்த ரீஜனை தான் யூஸ் பண்ணி வெக்டார் ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டிஐ பிளாஸ்மிடா, அதாவது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ். இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? டிஐ பிளாஸ்மிட் எடுக்கிறோம். இதில் வந்து என்ன ரீஜன் இருக்குது? டிடிஎன்ஏ ரீஜன் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? டிடிஎன்ஏ ரீஜன் தான் என்ன பண்ணும்? பிளான்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ அந்த டிடிஎன்ஏ ரீஜனில் நமக்கு தேவையான ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அதை போய் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிடிஎன்ஏ ரீஜன். இந்த டிடிஎன்ஏ ரீஜனில் நமக்கு தேவையான ஃபாரின் செல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட் செல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது போய் எக்ஸ்பிரஸ் ஆகி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஒரு புது பிளான்ட்டை நம்ம உருவாக்கலாம். ஸோ இதுதான் டிடிஎன்ஏ பார்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நேச்சுரலாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு வெக்டார். ஸோ அதனால அந்த டிடிஎன்ஏ பார்ட்டை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நமக்கு தேவையான ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி நம்ம போய் ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பிளாட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணுமோ அந்த டாபிக்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோஸ் அதை பண்ணுறேன். தேங்க்யூ.